ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஃபைப்ராய்டு கட்டி வந்து ரிமூவ் பண்ணோம். அதுக்காக நான் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. காலையிலே வந்து 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு வர சொன்னாங்க. 12 மணி வரையும் நிறுவத்தில் இருக்கேன். 2 மணிக்கு மேலே ஆப்ரேஷன்னால காலையில் 12 மணி வரையும் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமேலே டாக்டரை ஒரு டைம் பார்த்துட்டு மேலே ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் ஒரு ட்ரிப் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறமேல 2 மணி ஆனதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஃபைப்ராய்டு கட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓவர் ப்ளீடிங் ஆயிருச்சு. அதுக்காக 3 யூனிட் வந்து பிளட் ஏற்றிருந்தாங்க. இந்த ஃபைப்ராய்டு கட்டி எதனால் வந்தது, இது எப்படி வந்து நான் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து லாங் வீடியோவில் வந்து சொல்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அதை வந்து எடுக்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா பின்னாடி வந்து ஃபியூச்சரில் நமக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த ஃபைப்ராய்டு பற்றி விளாக் வேணால் சொல்லுங்கள், லாங் வீடியோவில் போஸ்ட்